இது இவருக்கு தேவையில்ல வேலை. இவரே இந்த வீடியோ போட்டவர் சத்தம் போனால் வேலை செஞ்சுட்டு போனால் நல்ல காசு சம்பளம் பண்ணி சந்தோஷமாக கெத்த மாதிரியே இருந்துக்கலாம். அன்பார்ந்த தமிழ் சொன்ன வணக்கம். இந்த டாக்டர் உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன். மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் சாவச்சேரிங்க ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இவரோட நான் வந்து அன்றைக்கும் இவருக்கு நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன். சார் பிஸி எனக்கு தெரியும் என்றாலும் அவரோட கால் பண்ணி கதைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கான அவர் கால் பண்ணால் நான் அவர் ஆன்சர் பண்ணிடுறேன். அப்படி இருந்தும் அவர் மறக்காமல் அவருக்கு நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். நான் அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தவர் ரெண்டிராவு. இப்படி நான் கடும் பிஸியாக போயிட்டு நான் தனியை தாண்டி அட்மிஷன் போகிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் தனியை தானே செஞ்சேன் நான் சொல்லி போட்டிருந்தவர். பிறகு ஒரு காரணங்களையும் அவர் போட்டிருந்தவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி நான் 2 3 நாள் சாப்பிடுவோம் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தவர். அதுக்காகவே சரியான கவலையாக இருந்து அதே நேரம் இன்னொரு விஷயம் தனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக சரியாக முயற்சி செஞ்சுருக்கேன். பெரிய ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு தலைவர் இது ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு பண்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, துணிச்சல் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வாரது வேறு யாருன்னு யார் அப்படி இருக்கிறாங்களே என்ன செய்வாங்க, இது எங்களோட ஃபியூச்சர் எங்களோட வாழ்க்கை என்று ஜோதிச்சு கொண்டு சத்தம் பண்ணாமல் இருந்துருவாங்க. இந்த ஒருத்தர் பிரச்சனை நடக்க இப்போ கூட இந்த டாக்டர் போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சொல்லியிருப்பாங்க என்னண்டு இது இவருக்கு தேவையில்ல வேலை. இவரே இந்த வீடியோ போட்டவர் சத்தம் போனால் வேலை செஞ்சுட்டு போனால் நல்ல காசு சம்பளம் பண்ணி சந்தோஷமாக கெத்த மாதிரியே இருந்துக்கலாம்னு சொல்கிற ஆக்களும் இருந்து கொண்டாண்டு இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில். ஏன்னா அண்மையில் கூட நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நேசராலை பற்றி. ஆனால் அவர்கிட்ட பேருன்னு சொல்லாமல் நான் போட்டிருந்தேன். நான் அது கூட இப்போ எனக்கு எங்கே உரியில் போய்க்கொண்டு இருக்கேன். இன்னும் சுகாதார அமைச்சு கலந்தும் சரி போலீஸ் டீம் போட்டிருந்தவர்கள். ஏன்னு சொல்லணும்னா அந்த நேரத்தில் கூட எனக்கு எத்தனையோ பேர் பர்சனாக எனக்கு இன்பாக்ஸில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வந்து உங்களுக்கு ஏன் தேவையில்லை வேலை இது சத்தம் போனால் அவங்களோட வேலை செய்ய வேண்டியதான. ஏனெண்டா ஒரு சிலர் வந்து அப்படி சேஃப் சோனுக்கு இருப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் இவரை போல் வந்து ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் தான் அதாவது இப்படி ஒரு துணிச்சலை முடிவு எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்களோட பேரேன்னு சொல்லி இன்னால் இன்னென்ன ஊழலை செஞ்சது இன்னென்னு சொல்லி பெரிய பெரிய பதவியில் இருக்க எல்லாரையுமே வந்து நேர எழுத்துக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தவர். முதலாக வீடியோ பார்க்க இப்போ எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தார். இவ்வளோ அவருக்கும் தெரியும், இப்படி ஒரு டாக்டருக்கு தெரியாமல் இல்லை, எல்லா ரூல்ஸும் அவருக்கு தெரியும். தாபனம் விதிக்கோவில் இருக்கிற அடிப்படை சட்டத்திட்டங்கள் என்ன மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆனால் அப்படி ஒரு டாக்டர் ஒரு ஆள் பேரை சொல்லி போகிற எனக்கு ப்ரூஃப் இல்லாமல் கதைக்க மாட்டார். அந்த கதையிலே தெரியுது அவர் ஒரு நல்லது செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மனுஷன் வந்து நிற்கிறாரு. அப்போ எங்களோட மக்களும் என்ன செஞ்சாங்க இதை பார்த்தார்கள். எங்களோட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஏனண்டா அவ்வளவு பெரிய ஒரு சனத்திர அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் எவ்வளவு பேர் ஒன்றா சேர்ந்து வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சேர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்து அவர் போட்டிருந்த பதிவை பார்த்து இப்படி நான் கொழும்புக்கு போகிறேன், என் ரத்தங்கள் நான் ரத்த சொந்தங்களை நான் மறக்க மாட்டேன், ஆனால் நான் லோ அண்ட் ஒரு சட்ட ஒழுங்கு மதிக்கிறதால நான் விட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தவர். அதை பார்க்கும்போது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. ஏன்னா உண்மையாகவே இந்த சேருன்ற ஃபோட்டோவை இந்த அர்ச்சுனா சேருன்ற ஃபோட்டோவை வந்து எத்தனை பேர் டிபியாக எல்லாம் விட்டுருக்காங்க, டிபி ப்ரொஃபைலாக எல்லாம் விட்டுருக்காங்க, ஸ்டேட்டஸில் போடுறாங்க, நல்ல நல்ல சாங்ஸ்களுக்கு எடிட் பண்ணி போட்டு போடுறாங்க. ரமணா படத்தில் வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். உண்மையும் தான். ஏன்டா ஒரு தனி மனிதனால் அதாவது ஒரு படித்த அறிவுள்ள தைரியமான இப்படி ஒரு மனிதனால் இவர் உண்மையாக ஒரு ஹீரோ தான். அப்போ இப்படி ஒரு மனிதனால் ஒரு புரட்சியை உண்டாக்கிடுமான்னு பார்த்து ஒரு வீடியோவில் தொடங்கிச்சு அவர்கிட்ட புரட்சி. இது ஒரு வீடியோ புரட்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வீடியோவில் தொடங்கி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனிதருக்காக எத்தனை சனம் வந்து வாசனை வந்து திரண்டு போய் நிற்கிறாங்க. இதில் பார்க்கலாம் விட இதுங்களோட யாழ்ப்பாணம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் படத்தில் பார்த்த சீனுகள். அப்போ ஒரு 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 ஆற்றல் படைத்த ஒரு ஆள் ஒரு தைரியம் அப்படி ஒரு முடிவு எடுக்க எத்தனை விஷயங்களை மாற்றலாம். ஆனால் இப்போ நடக்கிற சிச்சுவேஷனை பார்க்க இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் போய்க்கொண்டிருக்கு சிச்சுவேஷனை பார்க்க. அப்போ எவ்வளோ மக்கள் என்ன தான் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாலுமே கடைசியில் வந்து பார்த்தா கையர்களும் கல்லர்களும் வெற்றி பெறுற மாதிரி தான் இருக்குது இந்த சிச்சுவேஷன்ஸில் பார்க்க. அப்போ நாங்கள் வந்து இதை வந்து இப்போ இதுக்கு என்ன மாதிரி தீர்வு வரும்னு தெரியாது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த விஷயத்தை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்களுமே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களில் நடக்கிற எங்களுக்கு நியாயத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தைரியமாக வெளிக்கொண்டுருவோம். ஆனால் என்ன செய்வோம், நாங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சுக்கொண்டு எங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு கொண்டு எங்களோட காசு எங்களோட வாழ்க்கையை யோசிச்சு கொண்டு சத்தம் போடாமல் நாங்கள் என்ன செய்வோம், சேர்ந்து அந்த செம்மறியாட்ட கூடங்களும் சேர்ந்து நாங்கள் அந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் சில இடங்களில். ஆனால் தைரியமாக இப்படி இவரை போல எத்தனை பேருக்கு வந்து மனதுக்கு ஆதங்கம் இருக்குது, அது தைரியமாக வெளிக்கொண்டே அவர் துணிச்சல் இல்லாத தன்மை ஒன்று இருக்குது. ஆனால் இவரை பார்த்து எல்லாரும் நாங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நாங்கள் எங்களுக்கு எதிராக எங்கள் நியாயத்துக்கு புறம்ப ஒரு விஷயம் நடக்க நாங்கள் வெளிக்கொண்டுறோம், துணிச்சலாக செய்யணும். இப்போ பாருங்கள் அந்த டாக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை. ஆனால் அந்த மனிதன் மன நிம்மதியாக இரவு படுத்து நித்திர வேறு நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னால் ஏழுமான ஒரு எதிர்ப்பை நான் காட்டிட்டேன் என்ற ஒரு நிம்மதியான அவருக்கு இருக்குது. இந்த மக்களுக்கும் இப்போ பாருங்க இந்த மக்கள் அதில் போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சார்கள், அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. ஏனண்டா அந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போய் நாங்கள் நின்றோம் என்ற ஒரு நிம்மதி. இந்த இடத்துல அவருக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு எனக்கு தெரியாது, என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்க போறான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நியாயம் வெல்லும். ஏன்னா இந்த இவர்கிட்ட இந்த தன்மையை வந்து பார்த்து மற்றவர்களையும் ஒரு பாடம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ எனக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார் பார்க்க, அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுவும் அவர் ரிப்ளை போட்டிருக்கான்னு இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அட எங்களையும் ஒரு ஆக்கலாக மதிச்சு அவர் ரிப்ளை போடுற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் இவ்வளோ பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன்.
அதே நேரம் வந்து அவருக்கு நான் அடுத்த ஒரு மெசேஜ் வந்து போட்டேன் பர்சனலாக. இவர் வந்து யாழ்ப்பாணம் இந்துக்களை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஓல்ட் பாய். அப்போ நான் அவர் போட்டிருந்தேன், சார் இது ஒரு பெரிய ஹீரோயிசமான செயற்பாடு, நானும் ஒரு சுகாதாரத்துறை சார்ந்து இருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தருவேன் சார். அதே நேரம் நீங்கள் ஒரு ஜப்பான் ஓல்ட் பாய் என்றாலும் எங்களோட படியங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்போம், இல்லைன்னா நாங்கள் ஓல்ட் பாய்ஸும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது இவருக்கு நான் அப்படி நான் சொல்லிக்கு. அப்போ எங்கே ஒரு இடத்துல ஒரு நியாயத்துக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரோ அந்த இடத்துல நாங்கள் ஒன்று தினம் போய் நிற்கணும்ன்றது வந்து எப்போவுமே எங்களோட ஆதங்கமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நின்றுச்சேன், எங்களோட சனம் இவ்வளோ வீடியோ போடு இந்த மனுஷன் எங்களுக்கு சனம் சும்மா தெரியும் தானே, வளமையாகவே எதுவும் ஃபேஸ்புக்கில் எதுவும் ஒரு கமெண்ட் போடுவாங்க, டிக்டாக்ல எதுவும் கமெண்ட் போடுவாங்க, அது பிறகு காரணம் கிடைக்காது. உண்மையாக ஒரு சம ரியல் சினாரியோ நடக்க அந்த இடத்துல போகிற வந்து யாரான கேஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் அவருக்கு ஆதரவு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்லையும் வந்து அவர் அன்றைக்கி அடுத்தடுத்த போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தாக்கியும் இருக்கிறாங்க. அப்போ என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு நல்ல செய்ய வந்து இத்தனையோ இவ்வளோ பிரச்சனையும் அந்த சந்திக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் எங்களோட யாழ்ப்பாணத்தின் நிலைமையாக இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள், ஒரு படித்தவர் உண்மையாகவே ஸ்ரீலங்காவில் டாக்டர்ஸுக்கு இருக்கிற மரியாதை மாதிரி வேறு எந்த ஒரு தொழிலுக்கும் இல்லை. உண்மையும் தானே, அது தெய்வ தொழிலுக்கு சமனாக நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு டாக்டருக்கே இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. ஒரு டாக்டருக்கு, ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல ஒரு சர்வீஸை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, எங்களோட யாழ்ப்பாணத்தில். எங்களோட யாழ்ப்பாணம் இப்படித்தான் இருக்குது. நீங்கள் வேண்டாம் கல்லர்களும் காடையர்களும் நிறைஞ்ச இடமா தான் எங்களோட யாழ்ப்பாணம் மாறிக்கொண்டிருக்கு. இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. எல்லாமே வந்து இது ஒரு இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது ஒரு குப்பை கிடங்கா மாறிக்கொண்டு போய்க்கணும் யாழ்ப்பாணம். அப்போ இப்படியான எங்கேயும் மாற ஒரு வைரங்கள்லாம் குப்பைக்குள்ள இருந்தாலும் வைரம் தான், வைரம் பிரகாசிக்கும் தான். அந்த மாதிரி இந்த டாக்டர் செஞ்ச செயல் வந்து பார்க்க சீரியஸாக கட்ஸ் ஆஃப் சார். இது மட்டும் இல்லை, இந்த சாருக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் இவருக்கு பிரச்சனை கொடுப்பார்களோ அந்தந்த இடத்துலேயே நாங்கள் நிற்கணும். இல்லை இன்றைக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் போனால் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் முடிச்சிட்டோம்னு நாங்கள் நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கு பிறகு தான் அவருக்கு உண்மையான த்ரெட்டன்ஸே வேற வலிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர் மோதின ஆக்கள் வந்து உயரிய பதவியில் இருக்கிற ஆக்கள். ஏனெண்டா அவர் நியாயத்துக்கு எதிராக செயல்படுற ஆக்கள் எவராக இருந்தாலுமே தட்டி கேட்பேன் என்று உங்களுக்கு தெரியும். என் நம்பர், என் ஃபோன் நம்பர் இதுதான், என் வீட்டு அட்ரஸ் இதுதான், என்ன வெட்டுறான்னு வந்து வெட்டுறான்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுதான் எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் சொல்லுவாங்க. இது ஒரு தலைமைத்துவத்துக்கான உச்சக்கட்ட பண்பு. இந்த ஒரு தலைவராக வர வேண்டியால். அப்போ உண்மையாக நான் சொல்கிறேன் மக்களே, இது நாங்கள் இது ஒரு இந்த இடத்துல வந்து இதை முடிச்சுட்டு போயிடுவோம், அவர் கொழும்புக்கு போயிட்டாருன்னா அப்படிலாம் நான் நினைச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த சொல்ல நான் ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான நாங்கள் அவருக்கு கொடுக்குற ஒரு பங்களிப்பு. எல்லா நேரமும் எங்களை ராமநாத் ஆக்சுவலாக சொல்லணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், பி சப்போர்ட் ரைட். என்னோட வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு சந்திச்சு கேட்கிறேன். அண்டில் டாடா பை பை, see you from உங்கள் சரண் மகிமை.